பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறாங்க. மார்னிங்கே சீக்கிரம் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி குளிக்க வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. அவளுக்கு தலை வர்றது தான் பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கு முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி நான் ஹேர் கட்லாம் பண்ணியிருந்தேன், இருந்தாலுமே கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சு. இப்போ சடனாக கட் பண்ணால் ஹேர் ஸ்டைல் பண்ண கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணவே இல்லை. ஒரு வழியாக தலைவாரி பவுடர் போட்டு எல்லாம் வச்சாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பலான்னு பார்த்தேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் குக்கும்பர் இருந்தது. சரி இதை வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்தா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு ஆப்பிளை கட் பண்ணி கழுவிட்டு கொடுத்தா கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கப்புறம் குக்கும்பர் இருந்தது, ஆப்பிள் வச்சுட்டு ஒரு 5 பீசஸ் குக்கும்பர். நைட் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் ஊற வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு 5 பீசஸ் பாதாம் எடுத்து தோல் உரிச்சிட்டு அதையும் வச்சுட்டேன். இது சாப்பிட்டு வந்தாலே போதும். ஏன்னா அவங்க இதையே சாப்பிட மாட்டாங்க, அப்படியே தான் கொண்டு வர போகிறாங்க. இருந்தாலே பசிக்குமேன்னு வச்சேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு போட்டு வச்சுட்டு வந்து தம்பிக்கு கிஸ் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. ஏன்னா 1 மந்த்தாக பாப்பா தம்பி கூடயே இருந்துட்டா, ரொம்பவே மிஸ் பண்ணுவான். அவனுமே இவளை ரொம்ப மிஸ் பண்ணுவான். பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 5 பில்டிங் தள்ளி தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஒர்க் போகிறதுனால பக்கத்துலேயே பார்த்துட்டோம். நாங்கள் கூட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க டேடிக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.